எரிபொருளை பதுக்கி வைத்தால் உடனடியாக கைது. கொள்கலனுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டாம், மீறினால் சட்டம் பாயும். வெளியானது முக்கிய அறிவிப்பு. எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள் கைது செய்வதற்கு போலீஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விதிமுறைகளை மீறும் நிலையங்களில் எரிபொருள் விநியோக உரிமங்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எரிபொருட்களை சேமிக்க தொடங்கினால் மட்டுமே மீண்டும் QR குறியீடு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று எரிசக்தி பிரதி அமைச்சர் முகமது இலியாஸ் முகமது அர்காம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை இல்லை, உறுதி செய்தது இலங்கை பெட்ரோலிய நிறுவனம். சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் நாடு முழுவதும் போதுமளவான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது என்று உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற முறையில் வரிசையில் நிற்கவும் எரிபொருளை சேமித்து வைக்கவும் வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பெட்ரோல் சுமார் 37 நாட்களுக்கு போதுமானது, டீசல் சுமார் 35 நாட்களுக்கு போதுமானது, சூப்பர் டீசல் சுமார் 72 நாட்களுக்கு, விமான எரிபொருள் சுமார் 47 நாட்களுக்கு. மேலும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கப்பல்கள் திட்டமிட்டபடி வருகை தரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 13 பேர் யாழ்ப்பாணம் தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். T20 உலகக்கிண்ண போட்டியில் படுதோல்வி. இலங்கை கிரிக்கெட் சபைக்கு எதிராக வெடித்தது போராட்டம். சம்மி சில்வாவை வீட்டுக்கு அனுப்புவோம், ஜனாதிபதி கிரிக்கெட்டை மீட்க வேண்டும் என கோஷம் எழுப்பியவாறு இன்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு முன்னால் போராட்டமோடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அதியுய தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டார். இடிபாடுகளுக்குள் உடல் மீட்கப்பட்டுள்ளது. ஈரானிய அதியுய தலைவர் அலி காமேனி இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. சனிக்கிழமை இரவு டெஹ்ரானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் இருந்து அவரது உடல் மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய உயர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஈரானின் மூத்த மதகுருவான ஆயதுல்லா அராபி இடைக்கால உயர்மட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிபீடம் ஏறியவர்கள் தாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது எதையெல்லாம் அறிவித்தார்களோ அதனையே கையாளுகின்றார்கள். 1979ஆம் ஆண்டு
6 மாதங்களுக்கு மாத்திரமே என தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் 1982ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புக்குள் நிரந்தரமாக உள்வாங்கப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டமானது 47 ஆண்டுகளாக தொடர்கின்றது. தமிழ் மக்களின் இன விடுதலை வேண்டியதும் மறுக்கப்பட்ட உரிமைகளை பெறுவதற்குமான போராட்டங்களை அடக்குவதற்கும் தமிழ் மக்களை ஒடுக்குவதற்குமாக கொண்டு வரப்பட்டது என்பதை இந்த அரசாங்கமும் அறியும். இந்த சட்டத்தின் விளைவுகளை தற்போதைய அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தபோது அனுபவித்தது. இந்த அனுபவத்தில் இருந்து பாடத்தை கற்க தவறுகின்றது இந்த அரசு. தமிழர் தாயகத்தில் பௌத்த சிங்கள தேசியவாதத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள பாதுகாப்பு திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் மகாபலி அபிவிருத்தி திட்டம், ஹிபில் ஓயா திட்டம் போன்ற திட்டங்களின் போர்வையில் நடாத்தப்படும் திட்டமிட்ட நில அபகரிப்புகள் தமிழர் தாயகத்தில் திட்டமிட்டு இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் சிங்கள குடியேற்றங்கள், திட்டமிட்ட பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள், தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விடுதலை, இராணுவ ஆக்கிரமிப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரும் செயற்பாடுகள், மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள், தாயக வளங்கள் சூறையாடப்படுதல், தாயக பகுதியில் அகலப்பட்டு வரும் புதைகுழிகள் தொடர்பான நீதி கோரும் செயற்பாடுகள், காலகாலமாக நடைபெற்று வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகளுக்கான நீதி கோரல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் வீதியில் இறங்க முடியாத நிலையில் இந்த பயங்கரவாத சட்டத்தை இந்த அரசாங்கமும் தூக்கி நிறுத்தி இருக்கிறது. இச்சட்டத்தின் மூலம் நமது உறவுகளை தேடும் உரிமை, பேச்சுரிமை, வளங்களை பாதுகாக்கும் அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன இச்சட்டத்தால் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் பல பொதுமக்கள், இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளார்கள். தமிழ் மக்களை கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செய்வதற்கான அனுமதியே இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தியும் காலகாலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC, சர்வதேச நீதிமன்றம் ICA, ஸ்ரீலங்காவுக்கான சிறப்பு தீர்ப்பாயம் IIM என்பவற்றின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் தமிழ் மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு மாற்றீடு என்று கொண்டுவர முயற்சிக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமும் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தை விட பாரிய சரத்துகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 47 வருடங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்றில் சிக்கி தவிக்கும் தமிழ் மக்கள் அந்த சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தத்தை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் போது தற்போதைய அரசாங்கம் அதற்கு மாற்றீடாக அதனை விட கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்?